பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் பண்ணைக்கு வந்திருக்கிறோம். இந்த மாடெல்லாம் வந்து தார்பார்க்கு கிராஸ் டைப்பு, தார்பார்க்கு ஜெர்சி டைப்பு, இதெல்லாம் சென மாடு. எல்லாமே செனையில் தான் நிற்கிது. நல்லா கிராஸ் வெட்டுகள்லாம் நிற்கிது. இதெல்லாம் கொஞ்சம் வெயில் தாங்குற மாதிரி மாடு கேட்குறவங்களுக்கு இது செட் ஆகும். கருப்பு வெள்ளை மாடுக இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பண்ணையில். இன்னும் 2 பண்ணையில் போய் மாடு எடுக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்ம அதையே எடுத்து போடலாம். இப்போ ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ்லேயே ஒரு 20-25 இருக்குது. கொஞ்சம் எறும்பு கூட இருக்குது. இது நம்ம எடுக்கலை, இருந்தாலும் இருக்கிற நிலவரத்தை சொல்கிறோம். எல்லாமே கிராஸ் வெட்டு ஜெர்சியில் தான் இருக்குதுங்க. இது வேணால் ஹெச்எஃப் இது கிளறி நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா மடி செட்டு வர்ற மாடுகள். இது நல்லா இருக்குது. இது கண்ணு மாடு, இது கிராஸ் டைப் கொம்பு டைப் மாடுங்க. இது 2 அடுத்தது 2 மாடு அங்கே நிற்கிது. இது மோட்டர் டைப்பு சென மாடுங்க. இது மொட்டை ஜெர்சி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ பண்ணையில் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அடுத்தது இந்த மாடுகள் சந்தைக்கு வரும். இங்கேயும் வியாபாரம் சந்தைக்கும் வரும். அதுக்காக கொம்பு எடுத்து அழகுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜாதி கன்று பண்ணையில் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிறோம். இதை பார்த்துட்டு அடுத்த இதில் இருந்தால் நம்ம எடுத்து கொடுப்போம். இல்லை ஒரு பாட்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா பிடிச்ச எடுத்துக்கோ, இல்லை வேறு பண்ணையில் பார்ப்போம். அடுத்த வீடியோவும் அடுத்த பண்ணையும் வீடியோ தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது பண்ணையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மாடு எவ்வளோ பண்ண நீட்டாக கழுவி வச்சுருக்காங்க. மேட் எப்படி போட்டு ஓஸ் போட்டு கழுவுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடு, கண்ணுக்கு மாடுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பஞ்சாப் பிரீடு கண் இது. சரி, இந்த ஜெர்சியில் நல்ல மாதிரி செட்லாம் ஓட்டத்தில் இருக்குது. இருக்குது ஹெச்எஃப் மாடல். இது நல்ல மாடு செட்டு மாடு நல்லா இருக்குது. இது பாருங்கள், நல்ல மாடுகள். ஏதாவது நிறைய இருக்குதுங்க. ஏதாவது நம்ம பண்ணையில் பார்க்கும்போது பொறுமையாக கஸ்டமரோடு வந்திருக்கோம். பொறுமையாக பார்த்து எடுக்கும்போது நல்ல மாடுகள் எடுக்கலாம். சந்தையிலே இதோட நம்ம வச்சுருக்க மாடு கிடைக்கும். இது கொஞ்சம் டைமிங் கிடைக்கும், அங்கே டைமிங் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். இதனால் நல்ல ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பொறுமையாக பார்த்து எடுக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நம்மளுக்கு மாடெல்லாம் ஈரோடு சந்தை வீடியோவும் வந்துடும். அது போக இப்போ நம்மளதே ஈரோட்டுக்குள்ளேயே பெரிய பண்ணையை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஈரோட்டிலே நம்மளதே ஏதாவது செட்டு ஏன்னா நம்ம போட்டுருவோம். நம்மளதே பண்ணையில் மாடுகள்லாம் ஏதாவது நிறைய வர ஆரம்பிச்சிடும். கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே நம்ம பண்ண ஈரோட்லேயே பெரிய இடமா ஏதாவது செட்டு போட்டு வந்துடும். அதுக்குண்டான இடம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பழைய பண்ணை இருக்குது. அது இங்கேருந்து ஈரோட்டிலேருந்து அவ்வளோ தூரம் கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது. ஃபாரஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறோம். இது நம்ம கண் பார்வையிலே ஈரோட்டில் பண்ண இருந்தால் அது வேறுன்னு சொல்லிட்டு இப்போ ஈரோட்லேயே பார்த்து இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூட வச்சுருந்தோம்னா நம்ம பண்ணையிலே இதாட்ட மாடுகள்லாம் நிறையா நம்மளே பண்ணலாம். நம்மளதே நிறைய நேரடியாக வரும். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை காமிச்சிருக்கோம். அதாட்டும் இங்கே நம்ம ஈரோட்லேயே பண்ணலாம். நம்ம பழைய பண்ண இப்போ சும்மா தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஆள் பவர் பார்க்க மாட்டேங்குது. இங்கேருந்து கஸ்டமர்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது. ஈரோடு வந்து அங்கேருந்து 80 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போக சிரமமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இங்கே இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணையிலேயே மாடுகள், கன்றுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் எல்லாமே நம்ம விற்பனைக்கு நம்ம பண்ணையில் வாங்கலாம். அதனால் விற்பனை பண்ணுறோம். பார்த்துக்கலாங்க. கூடிய சீக்கிரம் விரைவில் வரும்.
நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 3 பண்ணைக்கு போனோம். 3 பண்ணையிலையும் ஒன்றும் மாடு எனக்கு ஒன்றும் செட் ஆனவே தெரியல. இன்னும் ஒரு 2 மாடு பார்வைக்கு நல்லா இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு பிடிச்சா எடுப்பேன், இல்லைன்னா இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் எடுக்கிறோம், இல்லை ஈரோடு சந்தையில் எடுத்து கொடுப்பாங்க. அதை எடுத்து ஆகணும்னு கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பிடிச்சா எடுக்கலாம், பிடிக்கலைன்னா எடுக்க வேண்டாம். நம்ம கம்பல் பண்ணுறதும் இல்லை, வருத்தப்பட்டுக்கிறதும் இல்லை. ஏன்னா காசு போட்டு வாங்குகிறோம், மனத்துக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் வாங்கினா போதுங்க. ஏன் வந்துட்டு வாங்காமல் போகிறீங்கன்னு நம்ம சங்கடப்பட்டுக்கிறதில்ல, வருத்தப்படுறதும் இல்லைங்க. அதனால் நான் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாங்க. இதாட்ட மாடு எப்போ கழுவு மேலேயும் நல்லா மாட்டை நல்லா கழுவணும். எக்காந்துக்குன்னு மாட்டு காதுக்குள்ளே தண்ணி போகாத மாரி கழுவணும். இந்த ஃபோர்ஸான தண்ணி காதுக்குள்ளே போச்சுன்னா மாட்டுக்கு காது சீ பிடிச்சி உள்ளுக்கு செப்டிக் ஆயிடுச்சுன்னா மாட்டை காப்பாற்றுறது சிரமம். என்றைக்கும் அப்படி பண்ணாதீங்க. வணக்கங்க, என் பேர் ஈரோடு மணியில். நம்ம ஈரோடு மாடு வியாழக்கிழமை மாட்டு சந்தையில் மாடு எடுத்து கொடுப்போம், தமிழ்நாடு போகணும். அது போக இடையில வந்து செவ்வாய் புதனில் வந்து வியாபாரிகிட்ட பண்ணையில் வந்து மாடு எடுத்து கொடுப்போம். இன்றைக்கி 2 பண்ணைகள் மாடு பார்த்தா ஒன்று செட் ஆகலை. இன்றைக்கி 3ஆவது பண்ணையில் வந்து இப்போ எடப்பாடியில் வந்து மாடு எடுத்துருக்கிறோம் 3 மாடு. இந்த 3 மாடு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாடு வீடியோவில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 சேர்ந்து 2,90,000 அரியலூர் கஸ்டமருக்கு வாங்கியிருக்கிறோம். பண்ணையிலே பார்த்துட்டு நேரம் தண்ணி தீனிங்க நல்லா தரவாக செக் பண்ணி மாடு இறப்படுக்குதா என்ன ஏதுன்னு தரவாக செக் பண்ணி இருக்கணும். ஏதாவது மாடு வேணும்னா நம்ம செவ்வாய்க்கிழமை போடுவோம். நம்ம பண்ணையில் நம்ம ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி மாடு எடுத்துக்குவோம். பிடிச்சா எடுக்கலாம், பிடிக்கலாம் எடுக்க தேவையில்லை. நம்ம அதை பற்றி ஏன் எடுக்கல என்ன கேட்க போகிறதுன்னு வந்து அதுக்கு உண்டான சார்ஜ் வாங்க போடலாம். மாடு எடுத்து கொடுத்தா சார்ஜ் வாங்கும்போது நீங்கள் பிடிக்கல எனக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சங்கடப்பட்டுக்கிறது முன்னே நீங்கள் வந்து காமிச்சோமா எனக்கு அதுக்காக இது கொடுங்கன்னு நம்ம கேட்க போகிறதுன்னு இல்லைங்க. முதல் போட்டு வாங்கணும், மனதிருப்தியோட இருந்தால் வாங்கணும். விளையாட்டு வேணும்னா நம்ம வாங்கி நம்ம பண்ணையிலேயே மாடு எடுப்போம், சந்தையிலே எடுப்போம். கூடிய சீக்கிரம் ஈரோட்டில் இப்போ பண்ணை ரெடி பண்ணுறோம். அது பண்ணையிலே நம்ம எடுக்கணும். 1 மாதத்துக்குள்ள ஈரோட்டு டவுனுக்குள்ளேயே நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவும் கிடச்சிடும், பார்த்துக்கலாங்க. அதான் மாடு பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்க. ஈரோடு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.